வால்மீகிய பத்தி பிராச்சீனமான ஸ்ரீமத் ராமாயணத்தில் ரொம்ப லைஃப் ஹிஸ்டரி இல்ல, ஸ்காந்தத்துல இருக்கு. அவர் ஒரு காலத்தில் பிருகு மகரிஷியின் வம்சத்துல வந்தவர். சின்ன வயசுல இந்த பிள்ளைக்கு ஹாரித என்று பெயர். இந்த ஹாரித்னு இருக்கக்கூடிய இந்த பிள்ளை அடிக்கடி ரிஷிகளை போட்டு படுத்தும். அவ அப்பா பார்த்தார், இந்த மாதிரி ஒரு பிள்ளை நாட்டுக்கு உகந்ததில்லையேன்னு காட்டுக்கு அனுப்பிச்சுட்டார். காட்டுக்கு சென்ற பிறகு சபர ஜாதியினர், அந்த வேடுவச்சேரியில இருக்கக்கூடிய வேடுவர்களோடு கலந்து கலந்து தானும் ஒரு வேடுவனாகிவிட்டது இந்த குழந்தை. இதே குழந்தை பிற்காலத்தில் குடும்பத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு தனம் இல்லை, வழிபறி கொள்ளக்காரனா மாறிவிடுத்து இந்த குழந்தை. இவரே பிற்காலத்தில் ரத்னாகரன் பேருன்னு சொல்றா, இவர் மாறிவிட்டார் அப்படிங்கிறார். அப்போது ஒரு நாள் மகதி என்கின்ற வீணையோடு வந்த நாரத மகரிஷியை பிடிச்சுட்டார் இந்த ரத்னாகரன். அந்த வீணையில இன்லே ஒர்க்னு, இன்னைக்கு நீங்க ஜெய்ப்பூர் போனேன்னா கோல்டு இன்லே ஒர்க்னு இருக்கும். இது பார்த்தாலே இவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு, வீணை என்னுடையதுன்னு வச்சுட்டார். நாரதர் பார்த்தார், நம்ம கிட்ட வீடும் இல்ல, இருக்கிறது ஒரு வீணை, இதையும் எடுத்து வச்சுட்டார். இவர் எதுக்கு பிடிச்சுட்டேன்னார். இல்ல இதுல இருக்கக்கூடிய ஸ்வர்ணம் வேணும். ஏன்பா, இன்னொருத்தருக்கு சொந்தமான விஷயத்தெல்லாம் அபகரித்தால் இது உனக்கு பாவம் சேருமே, யாருமே உன்கிட்ட பாவங்களை பங்கு போட்டுக்க மாட்டாளேன்னு கேட்டாளாம். அதுக்கு இந்த ரத்னாகரன் சொன்னானா, என் குடும்பத்துக்காக தான் நான் இவ்வளவு பண்றேன், என் குடும்பத்துக்காரா இதெல்லாம் எடுத்துப்பா, பாப்பங்களை எடுத்துக்க மாட்டாப்பா, நீ போய் கேட்டுட்டு வான்னார். குடும்பத்தை போய் கேட்டா அவ தெளிவா சொல்லிட்டா, இந்த வீணையவனா எடுத்துப்போமே ஒழிய நீ செய்த பாவங்களை எல்லாம் எடுத்துக்க மாட்டோம். உடனே அவருக்கு ஞான ஸ்புரணம் வந்துடுத்து. என்னவோ போதி மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டா மாதிரி ஒரு ஞானம் வந்துடுத்து. நேர வந்தார், நாரத மகரிஷி காலில் விழுந்தார். அடியனுக்கு ஞானம் ஏற்பட்டு விட்டது, அஸ்திரம் தான் இதெல்லாம், ஸ்திரமான ஒரு விஷயத்தை சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு அவர் தியானத்தில் இவரை ஆழுங்கால் படுத்தி இவரும் தியானம் செய்து கொண்டு வந்தார். எந்த அளவுக்கு தியானத்துல மக்னர் ஆயிட்டார்னா, he became like an insentient object. இப்படி அப்படி மூவ்மெண்டே கிடையாது, அப்படி இருந்தார். இப்படி தியானம் செய்து கொண்டிருந்தார். கரையான் புற்று கட்டி விட்டது, மேல எல்லாம் கரையான் புற்று கட்டிடுச்சு. இந்த வல்மீகம்ங்கிற கரையான் புற்று அவர் மேல கட்டி எடுத்து அவர் இன்னும் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா கரையான் புற்றுல அங்க இங்க போர்ஸ் இருக்குமே, ஆக்சிஜன் எல்லாம் போறதுக்கு. ஏன்னா இப்ப அடுத்தது ஒரு கேள்வி, ஹவு டிட் ஆக்சிஜன் கோ அப்படின்னு ஒருத்தர் எழுதுவார். எங்கேயோ வாட்டருக்கு ஆக்சிஜன் போயிடுத்து. இவர் சுவாசித்து கொண்டு இருந்தார். பிரம்மா தோன்றினார், அவர் கமண்டலத்தில் இருந்த ஜலத்தை தெளித்தார். அது அப்படியே கிரம்பிள் ஆயிடுத்து. அதுல இருந்து ஒரு பொலிவோடு தேஜஸ்வியாய் இவர் தோன்றினார். வல்மீகத்திலிருந்து தோன்றியபடியால் பிறப்பில் வைத்த ஹாரித்ங்கிற பேர் பெடுத்து. வழிபறி கொள்ளக்காரனா இருக்கும் போது ரத்னாகரன்கிற பேர் பெடுத்து. வல்மீகத்திலிருந்து தோன்றியதால் வால்மீகி அப்படின்னு அவருக்கு பேர் ஏற்பட்டது.